ஆன்லைன் ஆப்ஸ்களில் முதல் வாரம் முற்றிலும் இலவசம் அல்லது வெறும் 99 ரூபாய் மட்டுமே வரும் விளம்பரங்களை பார்த்துவிட்டு உங்களோட பேங்க் கார்டு விவரங்களை கொடுக்குறீங்களா? சலுகை என்ற பெயரில் உங்களுக்கே தெரியாம உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மாதாந்தம் ஆயிரக்கணக்கில் பணம் திருடப்படுதுங்க. உங்களுக்கு தெரியுமா? கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களின் தந்திரமான வியாபார யுக்தியால் எமது நடுத்தர மக்களின் பணத்தை எப்படி மெல்ல மெல்ல சுரண்டுறாங்க தெரியுமா? எமது 10வது மைல்கல் வீடியோவான இந்த 5 நிமிட கதையை கேளுங்க. உங்களோட பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இலவச சலுகை என்ற போர்வையில் எமது டிஜிட்டல் உலகத்தில் மிக தந்திரமாக நடந்து வரும் மறைமுக கட்டண மோசடிகளின் பின்னணியும். ஒரு சின்ன அலட்சியத்தால் தங்களின் உழைப்பை ஆன்லைனில் இழந்து தவிக்கும் எமது மக்களின் யதார்த்தமான வலியும் பற்றிய ஒரு அவசர விழிப்புணர்வு பார்வையும். அவர் பெயர் ரமேஷ். ஒரு நடுத்தர குடும்பத்து தந்தை. அவரோட மகன் ஆன்லைனில் படிப்பதற்காக ஒரு கல்வி செயலியை, அதாவது ஒரு எஜுகேஷனல் ஆப் மூலமாக டவுன்லோட் செய்கிறார். அந்த ஆப் உள்ளே நுழையும் போது முதல் 7 நாட்கள் முற்றிலும் இலவசம். பிடிக்கவில்லை என்றால் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம், அதாவது கேன்சல் எனி டைம் என்று காட்டுகிறது. அதை உண்மை என்று நம்பிய ரமேஷ் இலவசம்தானே என்று தன் கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளீடு செய்கிறார். 7 நாட்கள் முடிகிறது. மகனும் அந்த ஆப்பை பயன்படுத்துவதை நிறுத்திவிடுகிறார். ரமேஷ் நினைத்தார், இலவச ட்ரையல் முடிந்துவிட்டது, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அடுத்த மாத இறுதியில் ரமேஷின் மொபைலுக்கு வங்கியிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. அவரோட கணக்கில் இருந்து ரூபாய் 5000 எடுக்கப்பட்டதாக காட்டுகிறது. அதிர்ந்து போன ரமேஷ் வங்கியையும் அந்த ஆப் நிறுவனத்தையும் தொடர்பு கொள்கிறார். அங்கேதான் அவருக்கு அந்த அதிர்ச்சி காத்திருக்கிறது. சார், நீங்க கார்டு விவரங்களை பதிவு செய்யும் போதே ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை ஆன் செய்திருக்கிறீர்கள். சிறிய எழுத்துக்களில் இருந்த நிபந்தனைகளை, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க படிக்கவில்லை. அதனால மாதாந்த கட்டணம் தானாகவே கழிக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறார்கள். அந்த ஆப்பை ரத்து செய்ய, அதாவது கேன்சல் செய்ய முயன்றார். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கிறது என்றே தேட முடியாத அளவிற்கு மிக தந்திரமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. உழைத்த பணம் ரமேஷிற்கு தெரியாமலேயே கார்ப்பரேட் கணக்கிற்கு சென்று விட்டது. இது சலுகை இல்லை நண்பர்களே, ஒரு நவீன டிஜிட்டல் ஏமாற்று வேலை. இதனால் ரமேஷ் மன உடைந்த நிலையில் தவிக்கிறான். அவன் நிலையை என்னவென்று சொல்வது? நீங்களே யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இதோட பின்னணியில இருக்கிறது டார்க் பேட்டர்ன்ஸ் எனப்படும் தந்திரமான டிஜிட்டல் வடிவமைப்பு. அதாவது இணையதளங்கள் மற்றும் செயலிகள் தங்களை உபயோகிக்கும் பயனர்களை ஏமாற்றி அவர்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ய வைக்கும் அல்லது வாங்க வைக்கும் தந்திரமான வடிவமைப்பு முறையே இவ்வாறு அழைக்கப்படுகிறது. உள்ளே நுழையும் போது ஒரே ஒரு கிளிக் மூலம் உங்களை அனுமதிக்க வைக்கும் இந்த ஆப்கள், நீங்கள் வெளியேற அதா செய்ய நினைக்கும் போதே ஒரு பெரிய பிரமை போன்ற பாதையை உருவாக்கி உங்களை ஏமாற்றுகின்றனையும் எமது அவசரத்தையும் இலவசம் என்ற ஆசையையும் முதலாக்கிக் கொண்டு எமது அனுமதியின்றி எமது வங்கி கணக்குகளை கார்ப்பரேட் நிறுவனங்கள் நாளாந்தம் சுரண்டிக் கொண்டேதான் இருக்கின்றனையும். இந்த நவீன டிஜிட்டல் சுரண்டல் பொறியிலிருந்து எமது பணத்தை நாங்க எப்படி தப்பிப்பது? முதலாவது விஷயம், ஃப்ரீ ட்ரையல் என்று கேட்கும் எந்த ஒரு செயலியிலும் அவசரப்பட்டு உங்களது முதன்மை வங்கி அட்டை, அதாவது மெயின் டெபிட் கிரெடிட் கார்டு விவரங்களை வழங்காதீர்கள். இரண்டாவது, உங்களது மொபைல் பேங்கிங் செயலியில் உள்ள இமாண்டேட் அல்லது ஆட்டோ டெபிட், அதாவது தானியங்கி கட்டண கழிவு விவரங்களை மாதாந்தம் சரிபார்க்கவும். உங்களுக்கு தெரியாமல் ஏதேனும் நிறுவனம் பணம் எடுத்தார், உடனடியாக வங்கியின் மூலம் அதை தடுத்து, அதாவது பிளாக் செய்து நிறுத்துங்கள். மூன்றாவது, எந்த ஒரு ஆன்லைன் சேவையிலும் இணையும் போது சிறிய எழுத்துக்களில் இருக்கும் நிபந்தனைகளையும்
மறைமுக கட்டண விவரங்களையும் அதாவது ஹிடன் சார்ஜஸ் ஒரு நிமிடம் படித்து பார்த்துவிட்டு முடிவெடுங்கள். நண்பர்களே, டிஜிட்டல் உலகில் விழிப்புணர்வே எமது ஆகச்சிறந்த தேவைதான். இலவச விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீர்கள். எமது 10வது மைல்கட் வீடியோவான இந்த அவசர விழிப்புணர்வு பகுதியை இப்பவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் குடும்ப குறிப்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.